Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபைனலாக லே வந்துட்டோம். இன்னும் லே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஒரு லேக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். இந்த ஒரு ஸ்டேல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சாங்கிரிலா கெஸ்ட் ஹவுஸு. இங்கே 300 ரூபாய்க்கு ரூமும் 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு டோர்மெண்ட்ரியும் 1000 ரூபாய்க்கு ரூமுமே இருக்குது. ஸோ அவங்களும் செம்ம டைப்பாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடு, அதை உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா காட்டேன். மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆட்டு ஷீப்போட தலை அப்படியே வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே வெளியில் வந்தீங்கன்னா ஷீப்போட தலை இன்னொன்று இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஆப்பிள் தோட்டம். லேல உள்ள ஆப்பிள் செம்ம டேஸ்ட்டாக இருந்து. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எங்கேயாவது இருக்கும். நான் கேட்டேன், அங்கே ஒரு அண்ணா இருந்தார், அவர் தூக்கி போட சொன்னேன், போட்டார். செம்ம டேஸ்ட்டாக இருந்து. ஸோ 300 ரூபாய்க்கு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த சாங்கிரிலா கெஸ்ட் ஹவுஸில். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து சாப்பாடுமே உண்டு, சும்மா சாதாவாக லைட்டாக உள்ள ஃபுட் பண்ணி தருவாங்க. ஸோ வந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கைஸ், இங்கெல்லாம் மேலே ஃபுல்லாக வந்து அந்த இடம்லாம் ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆகிட்டுருக்கு. லடாக்கில் வந்து கிளைமேட் ஃபுல்லாகவே இனிமேல் வந்து மைனஸில் தான் போகுது. இனிமேல் பிளான் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ரொம்ப இந்த ஒரு இதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, ஸ்னோஃபால் ஆகக்கூடிய கண்டிஷனில் அங்கே ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து 11 மணிக்கு மேலே தான் நான் ரூம் ஓட்டே இறங்குறேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ப்ரைஸ் இங்கே கால்சின்னு ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. அங்கே தான் பெட்ரோல் போட்டோம். இங்கே லேக்குள்ளே வந்ததுலேருந்தே யாருமே ஆன்லைன் கேஷ் வாங்க மாட்டேங்காங்க. அதனால் கேஷ் கேரி பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டே பண்ண இடத்துலையும் அவங்களும் காசு தான் கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு பெட்ரோல் பம்ப்லேயும் காசு தான் கேட்டாங்க. காசு வந்து லே வரீங்கன்னா லே உள்ளே வரும்போதே கேரி பண்ணிக்கோங்க. ஜிபே யாரும் வாங்க மாட்டேங்காங்க. பெருசாக டவரும் கிடைக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் ஒரு மாதிரி பனி ஆகுது, ஸ்னோஃபால் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது, ஸ்டார்ட் ஆகுது லேலாம். ஸோ அதனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் கவர் பண்ண மாதிரி கியர்ஸ் வச்சுட்டு, கியர்ஸ் இல்லாமல் வராதிங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இங்கே போகிற வழியில் செக்கிங் இருக்குது. நேமு, வண்டி நம்பரு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போனோம். இன்னும் 97 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து வர வழியில் ஃபுல்லாக ரோடெல்லாம் மலையெல்லாம் உருண்டு இருக்குது. எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரோடை க்ளீன் பண்ணது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியான இது கைஸ். ஆனால் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்ல சும்மா இல்லை, எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசே கேட்கல. எப்போ அந்த பாறை விழுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். போகிற வழியில் ரோடெல்லாம் இன்னும் லே வந்து 95 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரிவர்லாம் இருக்குல்ல கைஸ், சத்தியமாக வேறு லெவல், சொல்ல வார்த்தையே இல்லை. கிளைமேட் பயங்கர குளிர். இப்போது என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு குளிர். ஸோ வந்து ரோடு நல்லா இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அந்த தண்ணி கலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே யாருமே தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டாங்க, அதனால் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ வந்து வந்து பொல்யூட் பண்ணாதீங்க, அவ்வளோ நீட் சுத்தமான இடம். ஆனால் வந்து வர டூரிஸ்ட் எல்லாம் போகிற வழியில் ஃபுல்லாக அந்த பாட்டில் கவர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கவர் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ திங்ஸ் வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பிள், ஆம்லேட்டு, ரைஸு, இந்த மாதிரி அப்பப்போ சாப்பிட்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி கேரி பண்ணணுன்னா பழம், அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்படி கவர் ஐட்டம் வாங்குறீங்கன்னா அது கீழே போடாதீங்க தயவுசெய்து. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ் அதே மாதிரி லேல எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னா 203, 205, 6 வரைக்கும் ஓடிச்சு. 206 கிலோமீட்டர் ஓடிச்சு. அது போக ஒரு 1 லிட்டர், 3/4 லிட்டரு, 1 லிட்டருக்கு மேலேயே கிடக்கு. 1 லிட்டர் கிடக்கு கரெக்டாக. இன்னொரு 30 to 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம். லேல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா 50-60 தான் ஓட்டினேன். ஸோ அதனால் 230 to 250 வரைக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும் லேல. ஸோ நம்ம அதனால நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி. நம்ம குஜராத், ராஜஸ்தான்லாம் நல்ல ட்ராப் ஆச்சு. இப்போ ஸ்லோவாக போகிறதுனால பயங்கரமாக மைலேஜ் கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரெட்டில் பார்க்குற மலையெல்லாம்
நீங்களே கன்ஃபியூஸ் ஆகி போடுவீங்க. இந்த அளவுக்கு இருக்குது மலை, ஒவ்வொரு கலரும். இங்கே பார்த்தா ஒரு மாதிரி பிங்க் கலரு லைட்டு அந்த ஒரு மெரூன் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் இருக்குது. சத்தியமாக நான் வந்து இது வருஷம் எனக்கு லடாக் வருவேன். அந்த மாதிரி இருக்குது. என்னதான் குளிராக இருந்தாலும் ஒரு வியூ, அந்த சைடில் போகிற தண்ணி வியூ, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் வந்து என்னடா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 85 நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமாகவே தெரியல. நான் எல்லாமே இந்த அழகான இயற்கையை பார்க்கும்போது நான் அப்படியே என்னையே மறந்து போயிருந்தேன். அந்த அளவுக்கு இயற்கை மேலே ஒரு காதல். இயற்கை மேல் காதல் வைங்க, இயற்கை டிசப்பாயின்மெண்ட்டே கூடாது. வாங்க இப்போ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், டே இன்னும் வந்து 67 கிலோமீட்டர் இருக்குது. அப்படி 1.5 வந்து 10 கிட்ட ஆகுது. 1.5 கிட்ட ஆகுது. 2-2.5 போய் ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். இங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் போனேன்னா அதே கண்டிப்பாக ஒரு 2.5 ரீச் ஆகிடலாம். ஏன்னா ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. தான் அங்கே ஓடுறாங்க எல்லாம் ஸ்னோஃபால் ஆகுது. மேலே ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஸ்னோஃபால் ஆகுது. மேலாம் பாருங்க, ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இல்லை தெரியுமான்னு தெரியல, எனக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு வாங்க. அங்கே இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்குலாம் பெரிய கும்பிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த லடாக்கெல்லாம் போகவே முடியாது. இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு மண்வெட்டி, இந்த கரண்டி, அது இதுன்னு வச்சுட்டு அடிக்கிற குளிருக்கு அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மனசு தான் அது. ஸோ அவங்களுக்குலாம் பெரிய ஒரு சலுகை போட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம நிம்மதியாக லடாக் போகவே முடியாது. அவ்வளோதான். ஸோ வாங்க அப்படியே பொண்ணுங்க வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. சின்ன பொண்ணுங்க, இப்போ லேடிஸு, பெரிய ஆளுங்க, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு மண்வெட்டியோ ஏதோ ஒன்று எடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியல. வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். ஸோ இந்த ஒரு இது போகிற வழியில் லடாக் ஃபுல்லாக நீங்கள் எங்கேனாலுமே பார்க்கலாம். இது என்னதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயில் மாதிரி வச்சு வணங்கிட்டு இருக்காங்களா இல்லை என்ன கதைன்னு தெரியல. நான் இதை பற்றி பார்க்கல எதுவுமே. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் லேல உள்ளவங்க, இவங்கெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி எனக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே ப்ரோ, பாய் பாய். ஸோ நல்லா பீப்புள்ஸ் கைஸ், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இங்கே வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, எனக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். கைஸ், இது ஃபுல்லாகவே ஆர்மி கேம்ப் தான். பெரிய இடமா இருக்குது. ரொம்ப பெருசுனா ரொம்ப பெரிய இடத்துல ஃபுல்லாகவே அந்த வீடு மாதிரி குட்டி குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஆர்மி கேம்ப் தான். இங்கெல்லாம் அங்கங்கே ட்ரோன்லாம் பறக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ சேஃபாக போய்க்கோங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு வாங்க. கைஸ், இதுக்கு பேர் தான் சங்கம் வியூ பாயிண்ட்டாக. லே போகிறதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. இங்கேருந்து ஒரு தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகுது, அங்கேருந்து ஒரு தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகுது. கீழே ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்குது. இதுதான் சங்கம் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படி போயிட்டு கைஸ், ஏதோ மேக்னெட்டிக் ஹில் டாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. இந்த மேக்னெட்டு அது இதுன்னு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே எல்லோரும் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றது நிறுத்தியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னு. தான் மேக்னெட்டிக் ஹில் டாப்னு போட்டிருக்கு. இங்கேயும் இந்த வண்டி வந்து சர்றன்னு போகுது. இங்கேயும் மேக்னெட்டிக் இல்லை. இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைன்னு போகும். இந்த ஒரு போர்டு பக்கத்து போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஒரு இடத்துல. நம்ம குஜராத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், லே போகிறதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு குருத்வாரா இருக்குது. இங்கேயுமே ஃபுட்டெல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே இந்த குருத்வாராவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போயிட்டு பார்க்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கேப்பு, ட்ரெஸ், மினி ஸ்கர்ட்டு, ஷார்ட்டு, சாக்ஸு, பேக்கு, ஃபேன்சி கிளாஸு, சாக்ஸ் எதுவுமே போட்டு போகக்கூடாது, வெறுங்காலில் தான் போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கேயும் இந்த மாதிரி கட்டி விட்டாங்க. அந்த ஒரு அண்ணா தான் கட்டி விட்டாங்க. கட்டிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்னாங்க.
ஸோ வாங்க அப்படி போயிட்டு போகலாம். இங்கே வந்தீங்கன்னா சுடு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து காலை கழுவிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. சுடு தண்ணியில் காலை கழுவுறாங்க. இங்கே பாருங்க. ஸோ நம்ம லடாக் முன்னாடி ஒரு குருத்வாராலாம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ரொட்டி, டால், ஒரு 2-3 கறி, சாலட்டு, ஒரு ஸ்வீட்டு மாதிரி ஒரு இது தந்தாங்க. லடாக் முன்னாடியும் குருத்வாரையும் சாப்பிட்லாம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். குருத்வாராவில் போதும்னு அளவுக்கு சாப்பாடை போட்டு மிரட்டி விட்டாங்க. பன்னீர்லாம் போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு. எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இந்த லடாக் வரீங்கன்னா இந்த குருத்வாராவில் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டு கைஸ். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவல். மிரட்டி விட்டாங்க அந்த அளவுக்கு. நல்லா சாப்பிட்டேன். சாலடு, ஸ்வீட்டு, சப்ஜி, பன்னீர், ரொட்டி, நெய்ச்சோறு, ஒரு ஸ்வீட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாமே பிளாஸ்ட் டேஸ்ட்டு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டாச்சு. நிறைய நான் பார்த்தேன். தமிழ், தெலுங்கு, ஹைதராபாத்துன்னு எல்லாருக்கூடையும் விருதுநகர், திருநெல்வேலி எல்லோரும் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். சூரியன் இப்போ தான் வர அப்படி மணி வந்து 4 மணிக்கிட்ட ஆகுது. மணி 4 மணி ஆகுது. இப்போ தான் சூரியன் வர அப்படி. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு வாங்கலாம். இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகிருக்கு. பயங்கரமாகவே கிளியராகவே தெரியுது. இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக போன மவுண்டெயின்ஸ் தான். எப்படி இருக்குது பாருங்கள். மேகத்தை பாருங்கள். இந்த சைடு மலையை பாருங்கள். இந்த சைடு மலையை பாருங்கள். எப்பா இந்த ஒரு 24 கிலோமீட்டர் தான் நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷனை ரீச் ஆக போகிறோம். 10 kilometers more for Leh Ladakh. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கன்னியாகுமரி டு லடாக் வர வந்துட்டோம். 85 நாள் 10,000 கிலோமீட்டர். ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். வெல்கம் டு லே. இங்க பாருங்க நம்ம லே ரீச் ஆயிட்டோம். லே மார்க்கெட் அந்த பக்கம் இருக்கு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து லே ரீச் ஆகிட்டோம். 85 டேஸ்க்கு அப்புறம் ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஹோட்டல் மவுண்ட் கேஸ்டில் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே நீ குளிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்கலாம் என்னன்னு. ஃபைனலி வி ரீச் லே கைஸ். யா ஜெயிச்சிட்டோம். வாங்க பார்க்கலாம் அப்படியே.